என்னங்க நீங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லி அங்கேயே விட்டுட்டு வராம இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க? ஓங்கி அப்பிடுவேன். உன்ன மாதிரி ஆத்தாகாரி இருக்கவே கூடாது. நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு விளக்கேத்த காமிச்சோம். ஆனா அவங்க நெருப்பேத்து கொளுத்தி அடிச்சிருக்காங்க. அவ உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சரி இல்லாத புருஷ கூட சவிச்சுக்கிட்டு அவ வாழணும். உனக்கு நீங்க 1000 சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் முக்கியம். 1000 தடவை இல்ல 5000 தடவை நான் சொல்றேன். என் பொண்ணுக்கு இப்ப தேவை தன்னம்பிக்கை, வாழணுங்கிற வைராக்கியம். நம்ம பிரச்சனை தான் ஐயா. என்னடா நம்ம பிரதிஷ்டான்னு பார்த்த மாதிரி பேசுற? அவனுக்கு பஸ் டிக்கெட் அடிச்சு பாவம்னு நினைக்கிறேன். நீ குடும்பத்தோட கோயம்புத்தூர் போறதுக்கு திருட்டுத்தனமா ரயில்வே டிக்கெட் அடிச்சு மாட்டிக்கிட்ட. வாமா, என்ன வேணும்? முதலாளி பார்க்கணும். பாத்தாடா கொடுமைய. சத்தியமா நான் தான் முதலாளி. துண்டை போட்டு தாண்டட்டுமா? சாரி சார். சார், நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். என் தகுதிக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருந்தா கொடுங்க சார். தொழிலாளிங்க பிரச்சனை என்னால தாங்க முடியாம இந்த பிரச்சனையை வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்னால வேலை தர முடியாது, தப்பா நினைக்காது. உங்களையும் சார் தப்பா நினைக்க போறேன். என் அதிர்ஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறேன். பாப்பா, மனசு உடஞ்சு போயிடாத. கடவுளுடைய கருணை இருந்தா நாளைக்கு நீயே கூட இந்த பிரச்சனை விலைக்கு வாங்கலாம். உங்க ஆறுதலான வார்த்தைக்கு நன்றி சார். என்ன இருந்தாலும் பெரியவங்க தானே. வரேன் சார். இந்த பாப்பாவுக்கு எப்படிங்க வேலை கிடைக்கும்? ஏண்டா உங்களை போய் பெரிய மனுஷன்னு சொல்லுத? வளராம இப்படியே இருக்க. குட், வெரி குட். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்ஸ் சார். சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கலையே? சொல்லுங்க சார். 5000 rupees. தேங்க்யூ சார். வேலை என்னன்னு கேட்கலையே? சொல்லுங்க சார். என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட், PA. ஓகே. அடிக்கடி ஊட்டி கொடைக்கானல் போக வேண்டியது இருக்கும். பரவாயில்ல சார். அங்க ஜாலியா இருக்க வேண்டி வரும். ஜாலியாவா? அதுக்கு தனியா பணம். எதுக்கு சார் தனியா பணம்? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி. ஐயோ